நமஸ்தே தோஸ்தோங், வெல்கம் பேக் டு ஸ்ரேஷ்டா அத்யாபன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படின்றத வச்சு சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதை வச்சு நீங்கள் பேசவும் செய்யலாம். இதை வச்சு நீங்கள் என்ன பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன, அதாவது வாட் அப்படின்ற வேர்டுக்கு ஹிந்தி வேர்டு என்னன்னு பார்ப்போம். கியா. கியா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இது என்ன, வாட் இஸ் திஸ். இதை ஹிந்தியில் ஏ கியா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ கியா ஹே. ஏ அப்படின்னா இது, திஸ் அப்படின்னு அர்த்தம். இதை ஸ்போக்கனில் நம்ம ஏன்னு யூஸ் பண்ணுறோம். யஹ்னு சொல்லுவாங்க, யஹ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கியா ஹே, இது என்ன, அது என்ன. வாட் இஸ் தேட். இதை ஹிந்தியில் வோ கியா ஹே அப்படின்னு சொல்கிறோம். வோ அப்படின்னா அது. வஹ்னு சொல்லலாம், வ அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையாவது மணி என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்போம். இதே இது ஹிந்தியில் சமை கியா ஹே அப்படின்னு கேட்போம். சமை அப்படின்னா மணி அப்படின்னு அர்த்தம். சமை கியா ஹே, வாட் இஸ் த டைம். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சா அதை ஹிந்தியில் கியா சமஸ்யா ஹே அப்படின்னு கேட்கணும். சமஸ்யா அப்படின்னா ப்ராப்ளம், பிரச்சனை அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது. கியா சமஸ்யா ஹே, வாட் இஸ் த ப்ராப்ளம். என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட். இதை ஹிந்தியில் கியா சாஹியே. ஜஸ்ட் சிம்பிளாக என்ன வேண்டும் அப்படின்றதுக்கு கியா சாஹியே. என்ன இருக்கிறது, வாட் இஸ் தேர். இதை ஹிந்தியில் கியா ஹே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல இது யூஸ் பண்ணணும். சாப்பாடு என்ன, வாட் இஸ் த ஃபுட். இதை ஹிந்தியில் கானா கியா ஹே அப்படின்னு கேட்கணும். கானா அப்படின்றது சாப்பாடு அப்படின்றதுக்கும் வரும். சாப்பிடுன்னு நம்ம சொல்கிற வேர்புக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சாப்பிட என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட் டு ஈட். இதை ஹிந்தியில் கானே கேலியே கியா சாஹியே அப்படின்னு சொல்லணும். இப்போ போன சென்டென்ஸில் சாப்பாடு என்னன்னு கேட்டோம். ஸோ சாப்பாடு அப்படின்றதுக்கு கானா, கானா கியா ஹே அப்படின்னு கேட்டோம். இங்கே சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் அப்படின்றது தான் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்குறோம். ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு அப்படின்ற இடத்துல நம்ம கேலியே யூஸ் பண்ணுறோம். கானே கேலியே கியா சாஹியே, சாப்பிட என்ன வேண்டும், சாப்பிட என்ன இருக்கிறது, வாட் இஸ் தேர் டு ஈட். இதை ஹிந்தியில் கானே மே கியா ஹே அப்படின்னு சொல்லுவோம். கானா அப்படின்னா ஃபுட்டுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு அந்த இதுக்கு நம்ம கானே மே யூஸ் பண்ணுவோம். அதாவது சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஸோ கானே மே கியா ஹே. என்ன ஆச்சு, வாட் ஹேப்பண்ட். இதை ஹிந்தியில் கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். கியா ஹுவா, என்ன ஆச்சு. என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன். இதை ஹிந்தியில் நம்ம கியா ஹோகா அப்படின்னு சொல்லுவோம். கியா ஹோகா, என்ன நடக்கும். இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்கலாம். தன்யவாத்.